This is the second day class in teaching the grammar question tag in your grammar school. Last class la question tag form panna konja rules paathom illaya. Today we will continue the class with the remaining rules. Okay. Statements without auxiliary verbs take do, did, does to form question tag according to the tense of the statement. அதாவது சில சென்டென்சஸில் ஆக்சிலரி வேர்பு இருக்காது, அதாவது துணை வினை இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அந்த சென்டென்ஸில் என்ன இருக்கும், ஆக்ஷன் வேர்பு இருக்கும், அதாவது செயல் வடிவமான வேர்பு. ஸோ அந்த ஆக்ஷன் வேர்போட டென்ஸுக்கு ஏற்ப, அதாவது அந்த காலத்திற்கு ஏற்ப நம்ம டூ அல்லது டிட் அல்லது டஸ் என்று கொஷின் டேக் ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். I come from Delhi. சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்பு, அதாவது ஹெல்பிங் வேர்பு, அதாவது துணை வினை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இல்லை. கம் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்ப் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டூ என்று கொஷின் டேக் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும், டோன்ட் ஐ. அதே போல் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். He went to Chennai. இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஆக்ஷன் வேர்பு went. ஸோ did வைத்து கொஷின் டேக் ஃபார்ம் பண்ணணும். ஸோ த ஆன்சர் இஸ் didn't he. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மீனா லிவ்ஸ் இன் சென்னை. இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் வேர்பு lives. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டஸ் அப்படிங்கிற வேர்டு வச்சு கொஷின் டேக் ஃபார்ம் பண்ணணும். அதாவது இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவ், ஸோ நெகட்டிவ் டேக் பண்ணணும் இல்லையா. மீனா ஒரு கேர்ள், ஸோ மீனாக்கு பதில் ஷீ அப்படிங்கிற ப்ரோனோனையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போது ஆன்சர் என்னவாக இருக்கும், டசன்ட் ஷீ. அதாவது தந்திருக்கிற சென்டென்ஸில் கம், ஃப்ளை, கோ, சி இப்படி ப்ரெசன்டென்ஸில் இருந்தது அப்படின்னா டூ போட்டு டேகை ஸ்டார்ட் பண்ணணும். அதுபோல் பாஸ்ட் டென்ஸாக கேம், ஃப்ளூ, வெண்ட், சா அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் டிட் போட்டு டேக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் இருக்கிற வேர்பு, அதாவது அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்பு கம்ஸ், ஃப்ளைஸ், கோஸ், சீஸ் அப்படி தந்திருந்தாங்கன்னா டஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ரைட். அடுத்த ரூல் பார்க்கலாமா. Sentences with words like none, nothing, nowhere, never, seldom, little, few, hardly, rarely, scarcely are considered as negative and so take positive tag. யூஸ்வலி ஒரு சென்டென்ஸில் நாட் இருந்தால் அந்த சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாட் இருந்தால் மட்டும்தான் அது நெகட்டிவ் சென்டென்ஸ் என்பதில்லை. ஒரு சென்டென்ஸில் நாட் இல்லை, ஆனால் குறிப்பிட்ட சில வார்த்தைகள், அதாவது நன் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யாருமே இல்லை, நத்திங் ஒன்றுமே இல்லை, நோவர் எங்குமே இல்லை, நெவர் ஒருபோதும் இல்லை, செல்டம் எப்பொழுதாவது, லிட்டில் கொஞ்சம், ஃபியூ சில. இந்த லிட்டில் ஃபியூ மோரலஸ் சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட் ஹார்ட்லி அரிதாகவே, ரேர்லி அரிதாக, ஸ்காஸ்லி பற்றாக்குறை என்பன ஒரு சென்டென்ஸில் இருக்குன்னா அந்த சென்டென்ஸை எதிர்மறையான, அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸ் என கருதி அதற்கான கொஷின் டேகை பாசிட்டிவில் போடுறோம். அப்படி தான் போடணும். ஸோ தந்திருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ அந்த சென்டென்ஸும் நெகட்டிவ் ஆயிடுது. அப்போ நம்ம ஆன்சர் ஃபார்ம் பண்ணும்போது டேக் பாசிட்டிவில் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ரகு செல்டம் ஃபால்ஸ் சிக். சென்டென்ஸில் நாட் இல்லை, அப்படி இருந்தால் சென்டென்ஸ் நெகட்டிவ் தான். ஏன்னா செல்டம் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டு இருக்குது. அதாவது ரகு எப்பொழுதாவது சுகவீனம் ஆவான், சொல்லப்போனால் அவன் சுகவீனம் ஆவதே இல்லை. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ். இனி ஆன்சர் பாசிட்டிவில் போடலாமா. ஃபால்ஸ் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்ப் தான் இருக்குது. இப்போது அந்த ஃபால்ஸ் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்புக்கு நம்ம டஸ் அப்படிங்கிற வேர்டு போட்டு டேக் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஃபால்னு இருந்துச்சுன்னா டூ போடுவோம் இல்லையா. அதே ஃபால் அப்படிங்கிற வேர்டு பாஸ்ட் டென்ஸில் ஃபெல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டிட்டு போடணும். இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ஸோ டஸ் போட்டு டேக் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா. ரகு இஸ் அ பாய், ஸோ அதற்குரிய ப்ரோனவுன் ஹீ அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் டஸ் ஹீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டேவிட் குட் ஸ்காஸ்லி ரீட் த சார்ட். ஸோ ஸ்காஸ்லி அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டு இருக்குது. ஸோ டேக் பாசிட்டிவில் போடணும். டேவிட் இஸ் அ
மேல் ஜெண்டர் இல்லையா, அப்போ he போடுறோம். ஸோ ஆன்சர் could he. தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், few girls joined the contest. ஸோ few அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டு இருக்குது, அப்போ சென்டென்ஸே நெகட்டிவ் ஆகிடுது. அப்போ ஆன்சர் பாசிட்டிவில் போடுறோம். ஸோ ஆன்சர் இஸ் டிட் தே. இங்கே தே எதுக்கு போடுறோம், கேர்ள்ஸுங்கிறது ப்ளூரல், அதாவது பன்மை, அதனால் தே போட்டு ஃபார்ம் பண்ணுறோம் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஹாவ் லிட்டில் சுகர். ஸோ இந்த சென்டென்ஸில் லிட்டில் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு. ஸோ டோட்டலி சென்டென்ஸே நெகட்டிவ் ஆயிடுது. நம்ம டேக் ஃபார்ம் பண்ணுறது பாசிட்டிவில். ஹாவ் ஐ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், we found nothing inside the box. nothing அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்டு. ஸோ சென்டென்ஸ் நெகட்டிவ் ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக டேகு பாசிட்டிவில் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் என்ன போடுறோம், டிட் we. ஃபவுண்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். இது ஃபைண்டாக இருந்துச்சுன்னா do weன்னு போடுறோம். ஃபைண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா does we போடுறோம். இங்கே இருக்கிறது ஃபவுண்டு. ஸோ டிட் வச்சு டேக் ஸ்டார்ட் பண்ணி ஆன்சர் டிட் வி அப்படின்னு எழுதுகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள், சென்டென்சஸ் வித் a few and a little are considered as positive and so take negative tags. லாஸ்ட் ரூலில் என்ன பார்த்தோம், few little அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நல்லா கவனிங்க. ஆனால் a few a little அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேர்ட்ஸ். பாசிட்டிவ் வேர்ட்ஸாக தான் நம்ம எடுக்கணும். அப்போது சென்டென்ஸ் பாசிட்டிவ் ஆகிரும். ஸோ ஆன்சர் நெகட்டிவ் டேக்கில் வரும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரெண்டு ரூல்ஸையும். அது நல்லா பாருங்கள். ஒரு சென்டென்ஸில் ஃபியூ லிட்டில் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ். ஆனால் அதே சமயம் a few a little இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் பாசிட்டிவ். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஹாவ் a little sugar. ஸோ சென்டென்ஸில் a little இருக்குது. ஸோ சென்டென்ஸ் பாசிட்டிவ் ஆயிடுது. ஸோ ஆன்சர் இஸ் அ நெகட்டிவ் டேக், அதாவது haven't I is the answer. Next sentence பாருங்க, ராணி has a few coins. a few இருக்கிறதுனால sentence positive ஆயிடுது. So the tag will be in the negative. So the answer will be hasn't she. Okay, you got it? As the time is up, we will continue in the next class. Okay, until then it's bye from PVMG Official. Thank you.